ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவில் இருக்கிற மலமலா டேமுக்கு தான் ட்ராவல் பண்ணுறோம். ஜேர்னி ஸ்டார்டிங்கில் இருந்து ரோடு ஃபுல்லாக க்ரீனரி, ஹில்ஸு, சூப்பர் சீனிக் வியூஸ்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோட் கிளிப்ஸ் கேப்சர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பியூட்டிஃபுல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரயில்வே கிராசிங் வந்துச்சு. கரெக்டாக ட்ரெயின் வர டைம்னு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்னு சொல்லி ஒருத்தங்க போக சொன்னாங்க. கொஞ்சம் குயிக்காக ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக க்ரீனரி, ஃபாரஸ்ட் ஃபீல். ட்ரைவ் பண்ணவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட ஹைலைட்டே ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெயினோட சேர்ந்து அமேசிங் வியூஸு பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஐம் ஷுர் யூ வில் என்ஜாய் இட். இந்த ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்க்கிங் இருக்குங்க. அங்கே பண்ண வேண்டாம், ஏன்னா அங்கே நிறுத்திட்டு நீங்கள் மறுபடியும் ரொம்ப தூரம் நடக்கணும். அதுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. கார்லாம் நிறுத்தியிருந்தாங்களே, அது வந்து ரெண்டாவது பார்க்கிங். அங்கேயே நிறுத்திக்கோங்க, ஏன்னா அங்கே பைக்கும் நிறுத்தலாம், காரும் நிறுத்தலாம். அது ரோப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விஐபி டிக்கெட் இருக்குது. அப்புறம் தனியாக நம்ம விஐபி டிக்கெட் நார்மலாகவும் போய்க்கலாம். விஐபி டிக்கெட் எடுத்திங்கன்னா டைரெக்டாக அந்த இதுலேயே விட்டுருவாங்க வெயிட் பண்ணாமல். நார்மல் டிக்கெட் எடுத்திங்கன்னா வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணியே போகலாம். ரெண்டும் அவ்வளோலாம் டிஃப்ரெண்ட் வரதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ரோப் காரில் ஒன்லி 2 மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நானும் மௌலிஷும் ஒரு இதில், தன்வந்தும் அவங்க டேடி ஒரு இதில் ஏறிட்டாங்க. ரோப் கார் மூவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மலையில் ரோப் காரில் இருந்து நேச்சரை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தை. தண்ணி இருக்கு, பாத்துக்கோங்க. தண்ணி இருக்கு. அப்பா நீ போய் ஆறாம உட்காந்துப்பா. ஆமாப்பா. அப்புறம் காய்ச்சல் வந்துருமா? காய்ச்சல் வர நல்ல அடி விழுக்கும். காய்ச்சல் வந்துருமா? ஆமாப்பா. அப்புறம் ஆஸ்பத்திரியில குடிக்கணும். அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம், மழை வருது. வீட்டுக்கு போலாம்பா. இருப்பா, திரும்பிக்கும். அங்க போடு. பயப்படாத, பயப்படாத. ரொம்ப டேஞ்சரு. ஆமாண்டா குண்டா, பயப்படாத, அப்பா இருக்கு சரியா? ரொம்ப டேஞ்சருபா. ஆமாண்டா குண்டா. ஆமா போய் டயர்டு. இந்த டயர்ட் பா. சேர் வச்சிருக்காங்க. சேர் வச்சிருக்காங்க. ஆமாப்பா, சேர்ல வச்சிருக்காங்க. டயர் வச்சிருக்காங்க. அப்பா அம்மா அவங்களாம் கீழே போயிட்டாங்க. அம்மா அவங்கெல்லாம் கீழே இருக்காங்களா? அம்மா பின்னாடி அம்மா அவங்கெல்லாம் வரல. கீழே இருப்பாங்கப்பா. ஆனா கீழே இருப்பாங்க. அப்பா
அவ்வளோதாங்க. நாங்க ரோப் கார்ல வந்து நாங்க ஏறுனதுமே ஸ்டார்ட் ஆன மழை, கரெக்ட்டா நாங்க வந்து இறங்குனதுமே நின்றுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டேம் இது உள்ள போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ்க்கு ₹30, எபோவ் 3 இயர்ஸ் கிட்ஸுக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்றாங்க. இங்க ஒரு ஹவுஸ் மாரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஃபோட்டோ கேலரின்னு சொல்லிட்டு ஒரு ரூமு. அதில உள்ள போய் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு கட்டுன டைம்ல எப்படி இருந்துச்சு, கார்டன் எப்படி இருந்துச்சுன்னு ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் மேல வியூ பாயிண்ட்டுக்கு போலாம். அங்கிருந்து டேம வந்து ஃபுல் வியூல பார்க்க முடியும். த வியூ இஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் டெஃபினெட்லி ஒர்த் விசிட்டிங்ன்னு சொல்வேன். இந்த டேம் பார்த்தீங்கன்னா, கேரளால பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இந்த டேம் வந்து கேரளாவோட பிக்கெஸ்ட் டேம்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1955ல ஓப்பன் பண்ணாங்க. மலமலா ரிவர் மேல கட்டப்பட்ட இந்த டேம் வந்து நியர்பை ஃபார்மிங் லேண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, பாசனத்துக்காகவும், மக்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கும் ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது. இந்த பிளேஸ் வந்து நேச்சுரல் பியூட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. சுற்றியும் ஹில்ஸு, க்ரீனரி, ஃப்ரெஷ் ஏர்னு செம்ம பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர். ஃபேமிலியோட ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கார், அக்வேரியம், ஸ்னேக் ரெஸ்கியூ சென்டர், ராக் கார்டன் மாதிரி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டன் ரினோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால கார்டன் ஏரியா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போது இங்கே ரோப் கார் ரைடு என்ஜாய் பண்ணலாம், டேம் வியூ பார்க்கலாம். அதை தவிர கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் டோன்ட் வரி, அதுக்கு பதிலாக நியர்பை இருக்கிற அக்வேரியம், ஸ்னேக் ரெஸ்கியூ சென்டர், ராக் கார்டன் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டே ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்களும் மலமுலா வர பிளான் பண்ணினா இந்த பிளேசஸும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மலமுலா அக்வேரியம்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ்க்கு 30, 3 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. அக்வேரியம்க்கு உள்ளே என்ட்ராகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டார்க் ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு கேவுக்குள்ளே போகிற ஃபீல் கொடுத்துச்சு. அந்த டார்க் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட கலர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குது. ஸ்டார் ஃபிஷ்ஷு, லாப்ஸ்டர் அண்ட் இன்னும் நிறைய பல சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிட்ஸ் 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ₹30 டிக்கெட்டுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அக்வாரியம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் சேஃபில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதை சுற்றி இந்த வாட்டர்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் நிறைய இருந்துச்சு.
அப்புறம் இது உள்ளே போனதுக்கப்புறம் அதில் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால நாங்கள் குயிக்காக வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னேக் ரெஸ்க்யூ சென்டர் போய் பார்க்கலாம் வாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலமுலா கார்டனோட என்ட்ரன்ஸ் வந்துச்சு. ஆனால் ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரின்ட்டு ஸ்னேக் ரெஸ்க்யூ சென்டருக்கு வந்துட்டோம். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 25, கிட்ஸுக்கு வந்து 15. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இது வந்து நாகப்பாம்பு. அதுக்கப்புறம் இதுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பு. இந்த மாதிரி பாக்ஸாக வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கு உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். பார்த்துட்டே வாங்க, வெயிட் பண்ணுங்கள். இது பச்சை பாம்பு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மலைப்பாம்பு, பைத்தான்னு சொல்லுவாங்கள்ல, மலைப்பாம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், தலை தூக்கிட்டு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செட் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அப்பா, அங்கே தாங்க செம்ம சர்ப்ரைஸு. எல்லா பக்கமும் டிஃப்ரெண்ட் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது ராஜநாகம்னு சொல்லுவாங்க. இந்த இதை மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு, பசி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே, அதனால் சாப்பிட கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்த சீ ஃபுட் ஹோட்டல்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணோம். அங்கேயே பக்கத்தில் ஃபேண்டசி பார்க்கும் இருந்துச்சு. பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு க்ரீனரி, நேச்சுரல் வியூஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறப்ப பார்த்திங்கன்னா ராக் கார்டன் வந்துட்டோம். இதுவும் மலமுலா பக்கத்துலேயே இருக்குது. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 25, கிட்ஸுக்கு வந்து 12. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் அங்கே ஃபுல்லாக ராக்ஸும் டைல்ஸும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. கேரளாவோட ஃபேமஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ், கல்ச்சர், அனிமல்ஸ், ஹியூமன் ஸ்டாட்யூஸ்னு நிறைய க்ரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்கள் மலமுலா ட்ரிப் முடிஞ்சுது.
ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிளேசஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.